தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் அநேக சத்தியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா வைத்திருக்கிறார். ஓகே, எனிவே இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களிடம் முன்பதாக நான் சிந்திக்க விரும்புகிறேன். ஒருவேளை என்னுடைய ஒருவேளை டைமிங் நமக்கு கொஞ்சம் லாஸாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நான் செகண்ட் பார்த்தா சிலர் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா வைக்கிறேன். ஓகே, வேதத்துல பல தேவ மனுஷர்களை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா பார்க்கிறோம். ஓகே, இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சீசர்கள் இருந்தார்கள் சொல்லுங்க. Only 12 disciples. Officially 12. Then more than official. இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீசர்கள் இருந்தார்கள் என்பது நமக்கு ஜெனரலா பொதுவா நம்ம சண்டே கிளாஸ்ல என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லிக் கொடுப்போம். ஆனால் அதே நேரத்துல 120 சீசர்கள் எங்க கூடி இருந்தார்கள்? மேல் வீட்டு அறையில் கூடி இருந்தார்கள். Though the counting of the disciples number is increasing. என்னது 12 into 10 is equal to 120. இப்போ 12 பேரா இருந்தவர்கள் இப்போ எத்தனை பேரா மாறி போயிருக்கிறாங்க? Then when you come to the அந்தியோக்கியாவுக்கு நீங்கள் வரும் பொழுது அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அங்குள்ள சீசர்களுக்கு தான் என்ன பேர் வந்தது? முஸ்லிம்காரங்கள்ட்ட போய் மாட்டிடாதீங்க, உங்களை புளிஞ்சு எடுத்துருவாங்க. தெரியணும் உங்களுக்கு. கிறிஸ்டியன்ஸ், who is Christians அப்படின்ற பேர் யாரு கொடுத்தாங்க? சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டாயிற்று அப்படின்னா. ஓகே, நம்ம போனோம் அப்படின்னா எங்கிட்ட போயிடுவோம். அதனால நான் அப்படியே போகல, நான் அதை விட்டு நான் இங்க வரேன். அப்படி இயேசுவுக்கு அநேக சீசர்கள் உண்டாயிருந்தார்கள் அப்படின்னு சொல்லுகிற அந்த பட்சத்தில் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது, அவர் இந்த பூமியில ஊழியம் செய்த பொழுது அவருக்கு 12 சீசர்கள் உண்டாயிருந்தார்கள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுகிறோம். இன்னொரு கூட்டத்தில் பார்த்தா then God sent 72 people அப்படின்னு இருக்கு. 72 பேரை அவர் என்ன செய்தார்? அனுப்பினார் அப்படின்னு சொல்லி. சோ அப்ப 72 கூட்டம் ஒண்ணு இருந்துச்சு. இயேசுவுக்கு எத்தனை சீசர்கள் ரொம்ப பேர் இருந்தாங்க? They are very attached to him. எத்தனை பேர்? From 12 I am asking. 12 ல இருந்து நான் கேக்குறேன். 3 who what are they? Who are they? சத்தமா வாயக்கற. யார்? பேதுரு, யோவான், யாக்கோபு. சோ இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றுட்டார் வச்சுக்கிறோம், மேல போயிட்டார். இந்த பூமியில அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவோடு நெருங்கின சீசர்கள் எத்தனை பேர்? அதாவது 3 பேர்ல எத்தனை பேர் மட்டும்தான் இருந்தாங்க? 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. யார்? பேதுரு, யோவான். யாக்கோபு எங்க போனாரு? செத்து போயிட்டாரு, கொண்டுட்டாங்க. 4வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா இயேசுவின் சீசரான யாக்கோபை என்ன செய்தார்கள்? சிறை சேதம் பண்ணினார்கள் அப்படின்னு. அப்ப அதனால படிக்கும் போது ஒன்னே போது என்ன செய்யணும்? அப்ப யாக்கோபு நிறுவனத்தின் சீசர் அவர் யாரு? அவர் வேற எல்லாம் இயேசுவின் சகோதரர். அவர் பின்னாடி வந்தவர். அவர் ஓன் பிரதர் ஆஃப் ஜீசஸ். அவர் இயேசுவினுடைய சகோதரர். ஆனா எப்போ வந்தவர்? After his resurrection. அவர் மயக்கு உயிர்த்து விழுந்த பின்னாடி தான் அவர் வந்தார். பட் அதுக்கு முன்னாடி அவரை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னா வேதம், they won't believe Jesus. அவர் யாரை நம்பல? இயேசுவை நம்பவில்லை. இயேசுவின் சகோதரர்கள் இயேசுவை என்ன செய்யல? நம்பல. ஓகே ரைட். அப்படி விட்டு வந்துங்க. அப்போ இப்படி இருந்தாலும் the secret disciples அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? secret society. ரகசிய சீசர்கள் இயேசுவுக்கு இருந்தார்கள். When among them is Nicodemus. இயேசுவுக்கு ரகசிய சீசர்கள் இருந்ததுல ஒரு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவருடைய பேர் தான் என்னது? நிக்கோதேமஸ். இல்லையா? ஓகே, who is Greek? அவர் யார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னா பார்க்க போறோம். நிக்கோதேமஸை பார்ப்பதற்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்காதீங்க. அவருக்குள்ள என்ன இருந்துச்சு அது நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் அவர் யார் என்று சொல்லி அவருக்கும் இயேசுவுக்கும் what's the relation between the Jesus and Nicodemus? இயேசுவுக்கும் நிக்கோதேமஸுக்கும் என்ன உறவு இருந்தது?
என்பதை குறித்து மட்டும்தான் நான் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். Then what he talked to him, அவனுக்கு இயேசு என்ன பத்தி பேசினார். நிக்கோதேமஸோட what he dialogue with, இயேசு நிக்கோதேமஸோட என்ன உறவாடினார், எதை பத்தி பேசினார், இதை குறித்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா சிந்திக்கலாம். So what's the topic of the message? Nicodemus. Okay, நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. The Nicodemus, he is a champion or coward? Coward, you know coward, C-O-W-A-R-D. Is champion or coward? Coward means கோழை, champion means வீரன். என்னுடைய கேள்வி, இவர் ஒரு சாம்பியனா, ஒரு கவர்னா, ஒரு கோழையா, ஒரு வீரனா? சீக்ரெட் டிசைபிள் சொல்லிட்டீங்கல்ல, அதனால கேட்கிறேன். பேசுங்க. வீரர் தான். அப்படி நான் சொல்லல, நீங்க தான சொன்னீங்க சீக்ரெட் டிசைபிள். So அவன் பயந்து போய் இயேசுட்ட டயலாக் பண்ணா, பேசலாம். என்ன when எப்போ? The night no one can see. யாரும் பார்க்காத நேரத்துல இயேசுவை தேடி ரகசியமா போறான். அதான் நான் கேட்டேன், is covered or champion? யாரு யாரு, கோழையா வீரனா? Okay, that's what we are going to think. அதான் நம்ம என்ன செய்ய போறோம் இப்போ? சிந்திக்க போறோம். ஓகே, இப்போ இந்த நிக்கோதேமஸ் என்கிற பேருடைய அர்த்தம் அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பல பேரை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வைக்கிறோம் பிள்ளைகள். பட் என்ன பேர் வைக்கிறோம் நமக்கு என்ன செய்யாது தெரியாது. அல்லேலூயா. பேர் எப்பவுமே கொஞ்சம் மீனிங்கா வைங்க, ஸ்டைலிஷா வைக்காதீங்க. எப்படி வைங்க? சத்தமா சொல்லுங்க. மீனிங்கா வைங்க. அப்பா பேரும் அம்மா பேரும் முன்னாடி வந்துடும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா? அப்பா பேர் எங்க வரணும்? முன்னாடி வரணும். அம்மா பேர் முதல் எழுத்து, அப்பா பேர் முதல் எழுத்து. It's not any rules to give the name your own people. உங்க பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறேன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? There's no any rules at all. Just go in the presence of the Lord and pray and He will give the answer. இந்த தேவ சமூகத்துக்கு போங்க, ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார் அந்த பேரை வைங்க. ஓகே, இல்லை எனக்கு நான் படிக்கும் போதே எனக்கு பிடிச்ச பேர் என்ன அப்படின்னு சொன்னா மில்லேக். ஏபேல் மில்லேக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. நான் அப்போவே டிசைட் பண்ணேன், எப்போ when I take the notes for him, அந்த ஏபேல் மில்லேக்கை குறித்து நான் மெசேஜ் எடுக்கும் போதே நான் டிசைட் பண்ணேன், I want to give the name to my son. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? நான் ஏற்கனவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மில்லேக். அதனால ஆலன் மில்லேக். ரெக்ஸ் இஸ் மை நேம். ரெக்ஸி இல்லையா? பிகாஸ் அவனுக்கு இனிஷியல் கிடையாது, இனிஷியல் போடலைன்னா. ஸோ ஃபாதர் நேம் எங்கே கொண்டு வந்தேன்? பின்னாடி கொண்டு வந்தேன். ஸோ வரைக்கும் ஆலன் ஆலன் அப்படின்னு சொல்றது வந்து அவங்க எங்கள் வீட்டு ஃபேமிலியில் யார்ட்டையும் நாங்கள் கேட்கல. அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆசை. யார் அப்பாவுக்கு? பிளஸ்ஸி அப்பாவுக்கு. ஆலன் எனக்கே அவர் யாருன்னு தெரியாது. அவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, கேரளாவில் வந்துட்டு ஒரு அணை கட்டினார். அதனால அவங்களுக்கு ஆலன் சரை எங்கள் ஆளை முன்னாடி வச்சுருவோம், என் மிளக பின்னாடி வச்சுருவோம், ஃப்ளெக்ஸே வச்சுருவோம். சரி, எல்லாத்துக்குமே நீங்கள் ஆலன் சொல்றதுனால நான் வைக்கல. ஆலன் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, இட்ஸ் இந்த பிப்ளிக்கல் நேம். வேதாளத்தில் உள்ள பேர் அப்படின்னு சொல்லி நான் புரட்டி கொஞ்சம் டிசைட் பண்ணி பார்த்தேன். ஆலன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஆலனுக்கு என்ன ஸ்பெல்லிங் எழுதுவோம் அப்படின்னா ALLEN அப்படின்னு எழுதுவோம், ஆலன். ஆனால் நான் என் பையனுக்கு ALLEN
ஓஎன் போட்டேன். காரணம் என்ன அப்படின்னா ஆலன் அப்படிங்கிறோம். இது ஆலன் ஏன் அப்படின்னு கேட்டா, இன் ஹீப்ரு ஆலன் மீன்ஸ் கர்வாலி மரம். He is the king of Alan. Rex means king. Millet means king. Both name is king. Alan means tree, oak tree. So he is the king of oak tree. அப்படின்னு நினைச்சேன். So எந்த பேர் வச்சாலும் என்ன இருக்கணும்? That should be a meaning. Why you giving the name to your daughter or son? See, don't put the name for namesaking. Okay, நான் இப்ப இங்க வர நிக்கோடமஸ், இவர் பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் பார்த்தா நிக்கோல்சன். தென் ஏதாவது நிக்கோல பேர் சொல்லுங்க போவோம். நிக்கோல்சன், நிக்கோடியன், தென் நிக்சன் பேக், தென் நிசாந்து வராது, நிக். What do you mean நிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, victory. நிக் அப்படின்னா என்ன? victory. So இவருக்கு பேர் என்னன்னா நிக்கோடமஸ் அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, டோமஸ் அப்படின்னு சொன்னா டொமினியன் இல்லையா, அதாவது the demon people. இப்போ சொல்லுங்க demon people victory. பிசாசின் பிள்ளையிடத்திலிருந்து வெற்றியை பெற்றவன்னா யார் அப்படின்னு கேட்டா நிக்கோடமஸ். நிக்கோடமஸ் யாரு? நிக்கோடமஸ். Who is Nicodemus? But what we are seeing, we see him as a God. அவனை யாரை பார்க்கிறோம்? கோலை பார்க்கிறோம். அவன் யாரு? ஒரு கோலையை பார்க்கிறோமே. Did he? அவன் அப்படிப்பட்டவனா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். Okay, why we are giving this name? Because he comes into the night. அவன் என்ன அவனா? ராத்திரி வந்தான். வேதம் சொல்லி யாரும் பார்க்காத நேரத்துல அவன் யாரை தேடி வந்தான்? இயேசுவை தேடி வந்தான். So in his mind maybe in several questions. அவனுடைய உள்ளத்துக்குள்ள என்ன இருந்திருக்கலாம்? பல கேள்விகள் இருந்திருக்கலாம். அவனுடைய மனசுக்குள்ள பல கேள்விகள் இருந்திருக்கலாம். ஓகே, இவனுடைய உள்ளத்துக்குள்ள பல கேள்விகளும் பல குழப்பங்களும் இருந்தாலும் கூட then இப்போ நான் சொல்ல போறேன், இவன் யார் அப்படின்னா how he see Jesus. இயேசுவை அவன் யாரா பார்த்தான்? போதகரா பார்த்தான் அப்படின்னு சொல்ற வசனத்தை கூட இன்னும் நீங்க நல்லா டீப்பா வாசிங்கன்னா, I want to explain more things from the one particular verse 3, I think 3 or 2. ஆகாரத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏழில் ஒருவனும் see what he said, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். we know that you are from God. நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர். Is anyone have an English Bible? என்னது நிக்கோடமஸ் பத்தி பேசினா என்னது? 3வது அதிகாரம் யோவானின் சுவிசேஷம். ஆமா, யோவானின் சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை வேற எங்கேயும் அவரை பார்க்க முடியாது. யோவான்ல மட்டும் தான் பார்க்கலாம். யோவான் 3:2. Jesus replied, I tell you the truth, unless you are born again. No, 3:2. After dark one evening, he came to speak to Jesus. Rabbi, he said, we all know that. We all know that. In Tamil, அறிந்திருக்கிறோம். We all know that. அப்படின்னா என்ன? நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். See, no one accepts Jesus when he is doing ministry. இயேசு ஊழியம் செய்யும் போது இயேசுவை யாராவது ஏற்றுக்கிட்டாங்களா? What he said. இவன் என்ன சொல்றான்? இவன் என்ன சொல்றான்? நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னா என்ன? இயேசுவை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அசரவி அவர் யாரு? The people are saying he is the carpenter. அவர் யாரு? வெறும் தச்சருடைய மகன் அல்லவா? கலிலி அவர் யாரு? ஒரு கலிலியன் அல்லவா? Galilean means what? The word Galilean
கலிலி அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் லைக் அது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு நல்ல வேர்டு இல்லை. கலிலியாவை சுற்றி உள்ளவர்கள் யாரு? யூதர்கள்லாம் இருந்தாங்க. அப்புறம் வேற யாரா இருந்தாங்க? மீனவர்கள். So what's that ranking among the society? Talk to the servants. Is Galilee? Why are so many these Galilee? ஏன் இந்த கலிலேயனுக்கு போய் மீன் பிடிக்கிறத எப்படி தான் பார்க்கறாங்க? சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. முழிக்காதீங்க. ஆண்டவர் முதல்ல அவன்கிட்ட தான் போய் சொன்னாரு, I will make you the fishers of men. ஒரு கார்பெண்டர் போய் பார்த்து சொல்லல. Why he coming to him? Why he chose first the disciple from fisherman? ஏன் தெரியுமா? That's the reason. That's the reason. அப்போ இயேசுவை கலிலேயனா பார்த்தாங்க. இயேசுவை ஒரு தச்சனுடைய குமாரனா பார்த்தாங்க. Is he a prophet? ஒரு தீர்க்கதரிசியா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு பார்த்தாங்க. அப்படி பார்த்த பல கண்களுக்கு மத்தியில that Pharisees, இந்த பரிசேயர், that ruler of the society, அந்த சமுதாயத்தை ஆண்ட ஒரு அரச அதிகாரி இயேசுவை யாரா பார்த்தான் அப்படின்னு கேட்டா, we believe that you are come from God. நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். So how you are going to see Jesus in your life? நீங்க இயேசுவை உங்க வாழ்க்கையில எப்படி பார்க்க போறீங்க? இயேசுவை நீங்க யாரா பார்க்கறீங்க? நிக்கோதேமஸ் யாரு? இயேசுவை யாரா பார்த்தாரு? Only one word, we know. அப்படிங்கிற only one word. இயேசுவை யாரா பார்த்தாரு அப்படின்னா போதகரா பார்த்தாரு. அப்ப என்ன எழுதணும் நீங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட முதல் பரிசேயன் நிக்கோதேமஸ். இயேசு பேசுவதெல்லாம் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக இயேசுவை சுற்றி சுற்றி வந்து இயேசுவை கொலை செய்வதற்காக வழிதேடின பரிசேயர் சதுசேயர் மத்தியில் இயேசுவை தன் போதகனாக ஏற்றுக்கொண்ட முதல் பரிசேயர். That's the difference. Pharisees are பரிசேயர்கள் யாரு? வெள்ளடிக்கப்பட்ட. But among the Pharisees is ஒரு பரிசேயர்கள் ஒருவராக இருந்த இந்த நிக்கோதேமஸ் யாரு? யாரு? He is the best disciple of Jesus. He is a secret disciple of Jesus. ஒருவேளை அவன் ராத்திரி வந்ததுனால நம்ம அவனை யாரை பார்க்கிறோம்? அதான் சொன்னேன், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா. இவன் ஏன் ராத்திரி வந்திருப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒருவேளை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அதை தான் நான் சொன்னேன், கம்யூனிட்டி சொசைட்டில இயேசு யாரு? இயேசு யாரு? trouble maker. இந்த சொசைட்டில இயேசு யாரு? குழப்பவாதி. எல்லாரும் சொன்னா இவர் மட்டும் என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. So they are very அப்படியே பரிசேயர்கள் ரொம்ப மைண்ட்ல பார்த்துட்டே இருக்காங்க. எவன்டா இவனுக்கு பின்னாடி போறான். சந்தைக்கு வெளியில இயேசு வந்து பேசினாலும் அப்படியே ஒரு கூட்டம் அப்படியே நிக்குது. ஏதாவது ஒரு கிளாஸ்மேட் பேசிடுவாரான்னு ஒரு தேவ தூஷணம் பேசிடுவாரா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு இப்படி நிக்குது ஒரு கூட்டம். ஸோ அப்போ நீங்க நல்லா சிந்திக்கணும், இயேசுவை குற்றவாளி என்று சொல்லி இயேசு பேசுற குற்றம் கண்டுபிடிக்க சுற்றி திரிகிற பரிசேயர்கள் மத்தியில் இயேசுவை குற்றவாளி அல்ல, அவர் ஒரு ரபி அப்படிங்கிற ஒரு போதகர் அப்படிங்கிற ஒரு கனத்தை கொடுத்து, அதுவும் அல்லாமல் அவர் இங்கிருந்து தான் வந்திருக்கிறார் என்பதையும் சொன்னார். தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிக்கோதேமஸ் யாரு சொல்லுங்க பாப்போம். யாரு? ஓ நிக்கோதேமஸ் சொல்லு. யாரு? தேவனை உண்மையாக அறிந்து ஏற்றுக்கொண்ட ஒரு டிசைபிள் இல்லையா? ஓகே ரைட். தென்
அடுத்து அதே பேர்ல சொல்றது இல்லையா, அவர் சொல்ற வாசிங்க, நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற இடத்துல யாரா சொல்றாரு அப்படின்னா, யூதர்களுடைய யார சொல்றாரு, போதகர். இயேசு யாரா பாக்குறாரு, யூதருடைய போதகர். இவனுக்கு சத்தம் நல்லா அழகா தெரியும். இவன் யாரு, சத்தம் அழகா தெரிஞ்சதுனால, ஏன்னா போதகனை என்ன செய்யக்கூடாது, போதகன் தரைக்குறைவா பேசக்கூடாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, Jews kept two kinds of law, two kind of law. ரெண்டு பிரமாணத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, தௌரா அண்ட் தல்முத். தல்முத் அப்படின்ற ஒரு புஸ்தகமும் இருக்கும், தௌரா அப்படின்ற ஒரு புஸ்தகம் இருக்கும். இன்னைக்கு முஸ்லிம்ஸ் போய் பேசுனீங்கன்னா they will talk about two kind of books. What are they? எங்களை பத்தி தெரியாது, இதுல அவனை பத்தி நாங்க சொல்லணும். ஒன்னு குரான், ரெண்டாவது if they need some any clarification, what they need, where they need, பைபிள். ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணா அவங்க என்ன அடுத்து என்ன சொல்றாங்க, ஹதீஸ். Without hadith they will not give any proper teaching to the people from Quran. குரான்ல இருந்து ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னா விளக்க உரைக்கணும், எதைத்தான் போய் படிக்கணும், எது படிக்கணும், ஹதீஸ். நீங்க இப்ப ஹதீஸ்ல போய் ஒரு புத்தகம் கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க it is hadith, it is written by man. குரான் தான் முக்கியம் அப்படிவாங்க. ஆனா விளக்கத்துல போய் எதுல தான் சொல்லுவாங்க. அப்ப அது மனுஷன் தான் எழுதி வச்சிருக்கேன், எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுங்க. மனுஷன் தானே எழுதி வச்சிருக்கான், அது எரிச்சு இல்லாமாக்கு அது இல்லைன்னா எனக்கு எதுவும் புரியாது, அது இல்லைன்னா எனக்கு இது புரியாது அப்படின்னு சொல்ற மாதிரி யூதர்கள் two kinds of books. உண்மையிலே தேவன் கொடுத்த புத்தகம் என்னது, பைபிள். உண்மையிலே தேவன் சீனாய் மலையில கொடுத்ததுக்கு பேர் என்னது அப்படின்னா தௌரா. 10 கட்டளையில தௌரா பிரமாணம், லா, the law of Moses. அந்த தௌராத் மீனிங் என்ன அப்படின்னா law of Moses. மோசேயின் புத்தகத்தை தேடி சொன்னார் இயேசு. மோசேயின் புத்தகம் பிரமாணம். இந்த பிரமாணத்துக்கு எக்ஸ்பிளனேஷன், விரிவாக்கம், ஒரு இன்டர்பிரேஷன், அதை வியாக்கியானப்படுத்துவது தல்முத். அதுக்கு இன்னொரு பேர் மிஸ்னா அப்படின்னு சொல்லலாம், தல்முத். ஓகே, இதெல்லாம் யூடியூப் நேம், இது நம்ம வாய்க்கலன்னு செய்யாது. புரியுறதுக்காக நான் சொல்றேன். இப்போ இந்த தல்முத் என்ன பேசுது அப்படின்னா, do not speak anything against Rabbi. எது சொல்லுது, did Torah says, இது பிரமாணம் சொல்லுதா, தல்முத் சொல்லுதா? அதான் முக்கியம். என்னதான் சொல்லுது, பிரமாணம் சொல்லலை. See, you have observed Sabbath. நீங்க எதை கடைபிடிக்கணும், ஓய்வு நாள கடைபிடிக்கணும். Do not go for your need in the Sabbath அப்படின்னு பைபிள் சொல்லுதா? இது எது சொல்லுது, தல்முத் பேசுது. புரியல. சரி, பிரமாணத்துல ஆண்டவர் ஒரு கட்டளை சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு கட்டளைக்கு இந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் வேத பண்டிதர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய இன்டர்பிரேஷனே இருந்தாங்க. ஏதாவது புரியுதா? புரியல அப்படின்னா எக்ஸ்பிளைன். அர்த்தங்கள் எழுதிருப்பாங்க. ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக, இது மட்டும்தான் என்னது பிரமாணம். ஓய்வு நாள் போட்டு ஓய்வு நாள்ல எந்திரிச்சு நடக்கக்கூடாது, ஓய்வு நாள்ல சோறு திங்க கூடாது. ஒருத்தன் கை தூக்கணும் அப்படின்னா இவ்வளவு வெயிட் தான் என்ன செய்யணும், எடுக்கணும். இவ்வளவு வெயிட் எடுத்து, அதாவது ஒரு வெயிட் எடுத்து வாய்க்கு கொண்டு போகிற இந்த வெயிட் தான் என்ன செய்யணும், அவன் தூக்கணும். இயேசு கிறிஸ்து
அப்படி சீசரோடு கல்வியில் நடந்து போயிட்டே இருக்கும்போது சீசர்கள் ஓய்வு நாள் என்ன செஞ்சாங்க? ஓய்வு நாள் வேலை செஞ்சாங்க. என்ன வேலை செஞ்சாங்க? சீசர்கள் ஓய்வு நாள் என்ன வேலை செஞ்சாங்க? Did they do any hard work on the Sabbath? சாபத்துல ஏதாவது வேலை செஞ்சாங்களா? இல்ல. ஆனா இந்த பரிசேயர்கள் சரிசேயர்கள் இயேசுவை பார்த்து குத்தம் சொன்னாங்க. இந்த சீசர்கள் ஓய்வு நாள்ல என்ன செஞ்சுட்டாங்க அந்த வேலை? இது எங்க எழுதிருக்கு? விஷயம் இது எங்க எழுதிருக்கு? அதே மாதிரி அதிகாரிக்கு கனம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அதிகாரியை எது செய்யக்கூடாது, ஏற்று பேசக்கூடாது, அது மனசில் நீ குற்றம் நினைக்கக்கூடாது. அப்படி இப்படிலாம் ஒரு பெரிய லா போட்டது என்னது அப்படின்னு பார்த்தா தர்மம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கடைசியில் பிடிபட்டு போய் கெத்சமனேல பிடிபட்டு அப்படியே சீசருக்கு முன்னாடி எல்லாம் சரி சீசர்கள்லாம் ஓடிட்டாங்க. அப்படியே நின்று கையை கட்டி நின்று ஆசாரியன் பேசும்போது இயேசு என்ன செஞ்சார்? பேசினார். அப்போ ஒரு செவத்துல என்ன செஞ்சான்? ஒற்றியாத ஜனத்தின் அறிவிக்கு அதிகாரிகள் இன்னும் பேசக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கலையான்னு கேட்டான். அவன் அந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்றான் பாருங்க, உனக்கு தெரியாதா அது எழுதப்படலையா, அது உனக்கு தெரியாதா அப்படின்னா என்ன? நீ சின்னதுல எதை படிச்சிருப்ப? தல்முத்துல படிச்சிருக்க. அப்ப எது முக்கியம்? தல்முத் முக்கியமா கவனம் முக்கியமா? இயேசு ஏன் இங்க வந்தார்? இதுதான் வந்தார். இதனாலதான் அவர் 2 பேரும் சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை சொல்லுங்க. இயேசு நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தாரா நிறைவேற்ற வந்தாரா? அப்போ அங்க எதுக்கு அவர் அவங்களுக்கு எதிரையா எழுதின கையெழுத்துக்களை குலைத்து இருக்கு? அப்ப நியாயப்பிரமாணம் குலைக்கலையா? அப்ப எதை குறைச்சிருப்பாரு நீங்க மீன் பண்றீங்க? சொல்லுங்க. That's the point. அதான் சத்தியம். இது தெரியாது. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணத்தை ஆண்டோடு. அப்புறம் ஏன் நீ புக்கு நியாயப்பிரமாணம் அவங்களுக்கே இப்ப நியாயப்பிரமாணம் ஏன்? கிறிஸ்தவ பைபிள்ல எதுக்காப்பா அப்ப இந்த 5 ஆரம்பங்கள்? ஆண்டவர் இதை குலைக்கல, நிறைவேற்றினா. எதை குலைச்சார்னா உங்களுக்கு எதிரடையாக எழுதப்பட்டிருந்த கையெழுத்துக்கள். இட்ஸ் நாட் தேர் ரிட்டன் ஃப்ரம் தி ஹேண்ட் ஆஃப் காட். தேவனால் எழுதப்பட்டதில்லை. கையெழுத்துக்களை அவர் என்ன செய்தார்? ஓகே, அதெல்லாம் சரி அப்படி விட்டுருவோம். நீ புரிகிறதுக்காக நான் பேசுறேன். அப்படி ஒவ்வொரு வருஷமா நீங்க படிச்சே வரும்போது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும், புரிஞ்சிடும். அப்போ இவர் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். சமுதாயம் வெறுத்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்கு பேர் தான் என்னது? ஓகே, இவர் இயேசு ராத்திரி பார்க்க வர. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, இயேசு வேகமா வந்துடுறேன். என்னோட 2 பாயிண்டை வேகமா நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இயேசுவை வெறுத்த ஜனங்கள் மத்தியில் இயேசுவை நேசித்த ஒரு அதிகாரி பரிசேயன். யார் அவர்? ஆனா 7வது அதிகாரத்துக்கு நேரம் உங்க கவனத்தை நீங்க திருப்புங்களேன். யோவானிலிருந்து சுவிசேஷம் வேகமா 7வது அதிகாரத்துக்கு நேரம் உங்க கவனத்தை திருப்பி 50-51 வருஷத்துக்கு வேகமா வாசிங்க. அவரிடத்துக்கு வந்தவன் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குள்ளாகாதபடி ஆக்கினைக்கு உட்படுத்தாதெல்லாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்கிறதா என்றார். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த இன்சிடென்ட் முதல்ல நீங்க 7வது அதிகாரம் ஃபுல்லா வாசிங்க. நீங்க உட்கார்ந்து வாசிங்கன்னு வச்சுக்கலேன், நேரம். இந்த 7வது அதிகாரத்துல இயேசு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, தன் சகோதரரால் ஒதுக்கப்படுகிறார். ஏன் ஒதுக்கப்படுகிறார்னா, தன்னை நேர்மையாக காண்பிக்க விரும்புகிற எங்க போய் நிக்கணும்? எருசலேமுக்கு போகணும். அந்த திருவிழா கூட்டத்துல எல்லாரும் அங்க ஊரே நிக்குது. உனக்கடா இட்டுல வேலை அப்படின்னு சொல்லி இயேசுவை பயங்கரமா யார் திட்டிட்டு இருக்காரு? சகோதரர். திடீர்னு பார்த்தா இயேசு காணாம போயிடாரு. எங்க போய் நிக்கிறாரு? எருசலேம்ல நிக்கிறார். என்று சொல்ல, ஓ லாபமா இருக்கிற நீங்கள் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு எதிர்பார்த்தது தருவேன். நீங்க காசு இல்லாம பணம் இல்லாம விலை இல்லாம என்ன செய்யலாம்? வாங்கி குடிக்கலாம். இது என்ன உபதேசம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அப்படியே இது எப்படி என்ன செய்யணும்? ஒரு மறைமுகமா டாப்பனை பிடிச்சு கொண்டு போய் எங்க நிறுத்திடணும்?
ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ராப் பண்ணிட்டே இருக்கும்போது இங்கே பிடி கிடைக்கவே இல்லை. யாரும் பிடிக்குமில்ல? இயேசுவை பிடிக்குமில்ல? 41 40 வசனவாசியும் பார்ப்போம். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் இதுல சொல்லி 7வது அதிகாரத்துல ஜனங்களில் 44 அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள். ஆயினும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. No can touch him. அப்படிதான் பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. கை போட முடியல அப்படின்னா அவர் பேசுற எதுலையுமே அவர் என்ன செய்ய முடியல, குற்றப்படுத்த முடியல, பிடிக்க முடியல. அது மட்டுமல்லாமல் இது எல்லா மக்களுக்கும் தெரியும். எல்லாரும் சேர்ந்து இவங்க எல்லாம் சேர்ந்து இயேசுவை என்ன செய்ய போறாங்க, கொலை பண்ண போறாங்க. 25 வசனம் வாசிங்க, அது உங்களுக்கு புரியும். நான் சொன்ன அந்த கலிலே நாங்க அதோட வர வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள். 7:25 தான். அப்பொழுது எருசலேம் நகரத்தார் சிலர் இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள். அவரே plan to kill him. யார? இயேசு. 7வது அதிகாரத்திலே இயேசுவை கொலை செய்யறது, டிராப் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அந்த வசனத்துக்கு ஒருத்தனாலே அவங்க மேல என்ன செய்ய முடியல. அப்போ இந்த பிரச்சனையை கவுன்சிலிங் டிஸ்கஸ் பண்றாங்க. ஆர்டர் பண்ணாங்க, என்ன பிடிச்சிருவாங்க அப்படின்னு. இந்த ஆர்டர் பண்ணாங்க பிடிச்சிருவாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது தான் யார் பேசுறா? நிக்கதுன்னு பேசலாம். என்ன பேசுறான்? அதான் முக்கியம். என்ன பேசுறான்? வேமா ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதுக்கு முன்னே சும்மா எவனாவது சொன்னா கேட்டு அவன் என்ன செய்ய வந்திருக்கிறான்னு தெரியாம அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாக அப்ப நீங்க யாரும் சொல்லக்கூடாது. நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. அடுத்தவன் சொல்லட்டுமே ஒரு விஷயத்த, அப்படியா அவன் அப்படியா சொன்னா என்ன சொன்னான்னு முதல்ல என்ன செய்யணும்? வேணும். அவன் சொன்னான்னு சொல்லி வசனம் என்ன சொல்லுது? சத்தமா வா. நல்ல வாசிங்க. ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே, ஒருத்தர் சொல்றதை கேட்டுட்டு நீனா ஒரு இமேஜினேஷன் போட்டுட்டு அவனை குற்றவாளி சொல்லாத. எவனாவது ஏதாவது சொல்லுவான். அவன் சொல்றதை கேட்டுட்டு உன் மனசுக்குள்ள ஒரு கற்பனை ஓவியத்தை வரைஞ்சி நீனா அவனை குற்றவாளி சொல்லாத. Who you are to say him as a accused? அவனை குற்றவாளி சொல்றதுக்கு நீ யாரு? Does it the law says what? பிரமாணம் அப்படியே சொல்லுது. அது யார் கேட்டா? Is it coward or champion? சொல்லுங்க. கோலையா வீரனா? உங்களுக்கு முன்னாடி இவர் யாரும் அப்படின்னு பின்னாடி எனக்கு சொல்லிட்டாங்க. சரியா? இவர் நீங்க யாரா பாத்தீங்க அப்படின்னு. ஓகே, that's the second point with me. ரெண்டாவது காரியம் புரிச்சா புரியலையா? இப்ப நான் அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்ல வரல. எனக்கு முக்கியம் என்னுடைய கேரக்டர் யாருன்றத சொல்றதுதான். எவன் சொல்றதாவது காதலை கேட்டுவிட்டு ஏதாவது ஒரு இமேஜினேஷன் வளர்த்துக்கிட்டு தெரிஞ்சி அப்படின்னா உங்களுக்கு பருவத்தில் இடம் இல்லை. The Spirit of the Lord is speaking to you. சொல்றது புரியுதா? புரியுதா? புரிஞ்சவங்க சத்தம் வர சொல்லுவோம். That's what our argument of Nicodemus. அது நிக்கோதேமுடைய வாதம். ஓகே, he speak for him. யாரு? அவன் இயேசுவுக்காக குரல் கொடுத்த ஒரு மனுஷன். உலகத்துக்கே தெரியும் இயேசுவை கொல்ல போனாங்க. அதான் சொன்னேன், மக்களுக்கே பேசிட்டே இருக்காங்க. நீங்க நினைங்க அவர் கற்பனை நினைங்க இயேசுக்கு போயிட்டு இருக்காங்க. எத்தனை பேரை சுத்தி காமிச்சிருக்கோம். ஆனா வசனம் சொல்லி ஒருத்தனே அவரை
அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒருத்தனால கைவிட முடியல இயேசு வயசு பத்தோன்னு என்ன என்ன நினைக்கிறீங்க? ஒருவராலும் அவர் மேல கைவிட முடியல, என்ன நினைக்கிறீங்க? விடி கொடுக்கவே இல்லை, எவனுக்கு வார்த்தை கொடுக்கல ஆண்டவர். எத்தனை பேருக்கு நம்ம வார்த்தையை கொடுத்துறோம்? கொடுத்துட்டு நானா சொன்னேன் வசனத்தில் ஆண்டவர் இயேசு வந்து என்ன சொல்லுது? சொல்லுங்க ஆயிரத்தி சொல்லுங்க, என்ன சொல்லுது? ஒருவன் because he is God. என்ன அர்த்தம்? அந்த பரப்பெல்லாம் இங்க சொல்லல. அப்படி மணி போனோம் அவரை தொட முடியல. ஏன் தெரியுமா? அவரை படத்துல இருந்து இறங்கி வந்தவர். அல்லேலூயா. அவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அல்லேலூயா. That's not the teaching. That's not the real teaching. That's not the real interpretation of the Bible. பேசலாம், அப்படி பேசலாம். See, வேதத்தை நீங்க நல்லா வாசிங்க. எதுவுமே உங்களுக்கு மறைமுகமாக அங்க ஆண்டவர் சொல்லி இருக்குது. என்ன teach anything is a secret. உனக்கு புரியவே விடாத ஆண்டவர் சொல்லி இருக்குல்ல. நம்ம கேட்கணும் அப்படியா? கையை தட்டிங்க பிச்சு போயிடுங்க. ஏன் தெரியுமா? ஆவியானவர் இயேசு மேல இருந்ததுனால ஒரு அந்த வசனம் கீழே அழகா சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாசிப்பீங்களா? எனக்கு டாபிக் வந்து அது கிடையாது. அந்த அதிகாரத்தை நீங்க நல்லா வாசிங்கன்னா ஆவியானவர் என்ன கொடுக்கவில்லை, கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி பேசுது. நம்ம என்ன சொல்லி முடிச்சுமோ? மேல இருந்ததுனால நீ வாய்ப்பு எல்லாம் சொல்லிக்க. ஆண்டவர் முழுக்க இருக்கிறார். உன்னை ஒருவனை பிடிக்க மாட்டான். இல்ல போட்டவரா பிடிச்ச உன்னை நாய கேட்காத கேள்வி கேட்பான். இயேசுவை ஒருவனும் இயேசுங்கள் என்ன செய்யப்பட முடியல. ஏன்? இயேசு பரலோகத்தை அந்த பூலத்தை விட்டு வேற லோகத்தில் வாழ்ந்தாரா? இல்ல, அவரு கூட்டத்துக்காக சொல்லி தெரிஞ்சாரு. கொல்ல போறாங்க. ஒருத்தருக்கு என்ன கிடைக்கல? கொடுத்துடக்கூடாதுங்க. எது கொடுக்க கூடாது? பிடி கொடுத்துடக்கூடாது. Hallelujah. Hallelujah. Okay, right then. That's the last point. And the greatest point you are in. மூணாவது இயேசு மரிச்சிட்டார். இயேசு இருந்தாரு, மரிச்சிட்டார். கொட்டாங்க. இயேசு கொண்டாங்க, கதைகளை சிறுவில் அடிச்சிட்டாங்க. ரைட். 19வது அதிகாரம் 39வது வசனம் வாசிப்போம். வேகமா வாசிங்க. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதோமு என்பவன் வெள்ளை கோலமும் கரிய கோலமும் கலந்து ஏறக்குறை 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கப்பட்ட முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். 100 ராத்தல் மேலோடாங்க. அவ்வளோ 75 pounds மேடம். அவ்வளோ எதை கொண்டு வராங்க? 100 ராத்தல் வெள்ளை போலவும் கரியை போலவும். 100 ராத்தல் அப்படின்னு சொல்றதுனால நான் சொல்றேன், இட்ஸ் மைட் பி ஒருவேளை இது ஒரு 35 கிலோகிராம் என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும். எவ்வளவு இருந்திருக்கணும்? 35 அல்லது 36 மேபி ஒரு இவ்வளவு வெயிட் இருந்திருக்கணும். அப்படின்னு இயேசுக்கு வாசனை திறமை எத்தனை கிலோ கொண்டு வந்தா நிக்கடோமஸ்? ஹலோ, இயேசுவுக்கு வாசனை திரவியம் எத்தனை கொண்டு, எவ்வளவு, எத்தனை கிலோ கொண்டு வந்தா? எத்தனை கிலோ? ஒரு செட்டு பாட்டில் எடுத்துக்கல. எத்தனை கிலோ கொண்டு வந்தான்? 35 கிலோ வாசனை திரவியங்கள், வெள்ளை போலவும் கரியை போலவும் அப்படின்றது. போத் இஸ் ரெண்டுமே 14 நான் எக்ஸாக்டா பார்த்துட்டேன். கீழே அதில் பாயிண்ட் போட்டுக்கேன். இங்கிலீஷ் பேப்பரில் கீழே என்ன செய்யும் அப்படின்னா
ஒரு பவுனுக்கு எத்தனை கிலோவையும் போட்டு கன்வெர்ட் பண்ணி போகிறீங்க. பவுனுக்கு எத்தனை கிலோ கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே, பின்னாடி இருக்கு, பின்னாடி இது பேக் சைட் ஆஃப் பைபிள் போனீங்கன்னா ஒரு டைம் டேபிள் இருக்கும். ஐ திங்க் சம் பைபிள்